இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அழையாமல் நுழையாதே. நெவர் கோ அன்இன்வைட்டட். இது எதை பத்தி சொல்றேன் அப்படின்றத நான் இந்த வீடியோல தொடர்ந்து பேசுறேன். இது மிக முக்கியமான ஒரு வீடியோ நான் நம்புறேன். ஏன்னா அநேகருக்கு இதுல நிறைய கொஸ்டின் இருக்கும், இல்லைன்னா ஆசைகள் இருக்கலாம். அதாவது சரியான ஆசைகள். என்ன ஆசை அப்படின்னா, தேவனை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் வேணும், சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசணும், தூதர்களை பார்க்கணும். இப்படி நிறைய நமக்கு ஆசை இருக்கு. அதுல தப்பு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உள்ள செய்தியில இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வேத வசனம் என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த வேதம் தான். வேத வசனத்தை தவிர வேற எந்த ஆதாரமே நான் எடுக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நமக்கு இந்த வேத வசனமே ஆதாரம். விஷன்ஸ், ட்ரீம்ஸ், விசிட்டேஷன்ஸ், ப்ராபசிஸ், வாய்ஸஸ் ஆஃப் காட் அண்ட் ஏஞ்சல்ஸ், இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி என்ன சொல்றாரு? யோவான் 1:18 வசனத்துல இயேசு சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறாரு. அவர் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா யெசுவான்னு சொல்லிட்டா அதுதான் இறுதி. இன்னொரு வசனம் அதே யோவான்ல 14:8 வசனத்துல பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரியே அன்னைக்கு சீஷர்களுக்கும் இருந்திருக்கு. இயேசுவானவர் இருந்தப்ப கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? அடுத்து யோவான் 20:29 வசனத்துல தோமாவை பார்த்து சொல்றாரு. அதுக்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்போ நீ பார்த்து விசுவாசிக்கிறப்பா, நான் உயிர் தெழுந்திருக்கிறேன்னு சொல்லி, ஆனா இதை பார்க்காமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ தேவனையும் அவருடைய தரிசனத்தையும் பார்க்காமல், அவருடைய சத்தத்தை கேட்காம, அவர் கொடுக்கிற ஒரு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியங்களையும் பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நான் நம்புறேன். ஏன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மகிட்ட பேசுறாரு அப்படிங்கிறத குறித்தும், நம்ம எதெல்லாம் தேடணும், எதை தேடக்கூடாதுன்றத பத்தியும் நான் இன்னைக்கு தெளிவா ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியங்களை, நான் கற்றுக்கொண்ட காரியங்களை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும்னு ஆசை, ஆண்டவர் பேசுறத கேட்கணும்னு ஆசை. அப்போ ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் முதல் முக்கியமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக தான் அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற முதல் முக்கியமான வழி இதுதான். இதுல பொதுவான தேவனுடைய திட்டம் இருக்குது. தேவனுடைய சித்தம்னா என்ன? தேவனுடைய பொதுவான திட்டம், எல்லாருக்குமான பொதுவான திட்டம் என்னன்னா, வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு புரியும். இது ஒரு கண்ணாடி மாதிரி எல்லா தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நமக்கு தெளிவாக காட்டும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சித்தம் என்னது? ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இப்போ ஒரு இடத்துக்கு போகலாமா போக வேண்டாமா, ஒரு காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா, இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் வேதத்துல போட்டிருக்குதா? இந்த வேதத்துல அப்படின்னா இல்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் வில், அதுக்கு நம்ம என்னத்தை நம்ம டிபெண்ட் பண்ணணும், எதை நம்ம சார்ந்திருக்க வேண்டும் என்றால், இன்வர்ட் விட்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே ஏற்படும் உள்ளான உணர்வு, ஒரு சமாதானம், ஒரு விருப்பம், ஒரு அறிவு. இதுதான் ரெண்டாவது காரியம். முதல் வேதம், ரெண்டாவது உள்ளுணர்வு. உள்ளுணர்வு எதுக்கு? பரிசுத்தாவின் மூலமாக கொடுக்கப்படுகிற உள்ளுணர்வு, ஒரு விருப்பம், ஒரு சமாதானம். இதை வச்சுதான் நம்ம தெரிந்துக்கணும். இதுக்கு வேதத்துல இப்படிதான், இதைத்தான் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட எந்த காரியமும் கொடுக்கப்படல. அப்ப குறிப்பிட்ட தேவனுடைய சித்தத்தை குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம அறிந்து கொள்வது, ஸ்பெசிபிக் வில் ஆஃப் காட் அறியறதுக்கு என்னன்னா நம்முடைய இன்வர்ட் விட்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்படிதான். இப்போ முதல் முக்கியமான வழி இதுன்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதாவது செகண்டரி வே, ஆண்டவர் பேசுகிற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நாம்
இப்போ நம்ம இன்னைக்கு முதல்ல சொன்னேனே, சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வந்து 2வது வழி. அதாவது தேவன் எனக்கு சொப்பனத்த காட்டணும், எனக்கு தரிசனத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தேடக்கூடாது அப்படிங்கிறத இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெளிவாக எனக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம போய் ஆண்டவரே ஒரு தரிசனம் காட்டுங்க, ஒரு சொப்பனத்த காட்டுங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா, நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிக்கல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இப்படி கேட்டதற்கு வேதத்திலே எடுத்துக்காட்டுகள் இல்லை. வேதத்துல சாமுவேலுக்கு, ஆபிரகாமுக்குலாம் ஆண்டவர் தரிசனமாயிருக்கிறாரு. எப்படின்னா, அவங்க கேட்கல, அவராவே வந்து தரிசனமானார். இப்போ அந்த சொப்பனம், தரிசனம் ஆகியவற்றை நாம போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவராகவே கொடுக்க வேண்டும். அது 2வது வழி. 3வது காரியம் இந்த இந்த விஷயத்தை குறித்து நான் சொல்கிறேன். 3வது காரியம், நீங்கள் அதற்குள் வர அழைக்கப்பட வேண்டும். அதற்குள்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்க்குள்ள, ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே, தேவன் இருக்கிற இடத்துக்குள்ளே வருவதற்கு அழைக்கப்பட வேண்டும். அழைக்கப்படாவிட்டால் அதற்குள் துணிகரமாக நுழைகின்றீர்கள். இன்ட்ரூடர். ஒரு நம்முடைய ஒரு சொந்த இடம் இருக்கு. அந்த சொந்த இடத்துக்குள்ள அனுமதியின்றி ஒருத்தர் நுழைஞ்சா எப்படி இருக்கும்? அதேபோல தான் தேவனுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அழைப்பு இல்லாம, அவருடைய அந்த ரெல்ம்க்குள்ள நம்ம போய் நுழையிறது, ஆவிக்குரிய உலகத்திலே நுழைகிறது சரியான காரியம் அல்ல. இது எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிரியால் நாம் வஞ்சிக்கப்பட முடியும். இது வந்து திட்டம் தெளிவுமாக நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இதுக்கு ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்களை பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இதுல வந்து காணாதவைகளில் துணிவாய் நுழைந்துவது இதேதான் ஆங்கிலத்துல இன்ட்ரூட் இல்லிகிலி அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அதற்குள் வர அழைக்கப்படாமல் நம்ம உள்ள போனோம்னா நம்ம இன்ட்ரூடர், ஒரு துணிகரமாய் உள்ளே நுழைகிறவர்கள். இப்போ அழைக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டால் ஒழிய நாம் உள்ள போக கூடாது. அது வந்து நம்ம ஆண்டவரே குடுங்க குடுங்க குடுங்கன்னு அதுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. தரிசனம், அதாவது விஷன்ஸ், அதை பத்திய சில காரியங்களை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் வந்து முழுவதுமே யோவான் சீஷருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தானாகவே அங்க போனாரானா இல்ல. அந்த அனுபவம் வந்து அவருக்கு எப்ப கிடைத்ததுன்னா, அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய சீஷனா இருந்ததற்காக, ஊழியத்தை செய்ததற்காக அவரை பனிஷ் பண்ணப்பட்டு ஒரு நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவுல இருந்தப்ப அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போ வந்து ஆவிக்குள்ளாகிறார். அப்போ அவருக்கு என்ன நடக்குது? ஒரு திறந்த வாசலையும் இங்க ஏறி வான்ற சத்தத்தையும் கேட்கிறாரு. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின் சம்பவிக்க போகிற வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ இவைகளுக்கு பின் சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு திறந்த வாசல் வேற இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிறாரு. அதுக்கு பிறகுதான் அதுக்குள்ள அவர் போறாரு. இப்போ நமக்கு கேள்விகள் வரலாம். நிறைய ஊழியர்கள் இப்படி சொப்பனங்கள் சொல்றாங்க, நிறைய தரிசனங்கள் பாக்குறாங்க. அடிக்கடி பரலோக தரிசனங்கள், பரலோகத்துக்கு போறது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த அழைப்பு இருக்கும். அதனால அவங்க போறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அதையே நாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதற்கு முன்பாக நாம் வேதத்தை விசுவாசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்புவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே எனக்கு போதும்ன்ற அந்த ஒரு நிலைமை நமக்கு வரணும். ஆண்டவரா கொடுத்தா நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். நம்ம அதை தேடி அலைய வேண்டாம். ஏன்னா இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை, சூப்பர் நேச்சுரல் திங்ஸை வந்து தேடி அலைகிற மக்கள் கூட்டம் அநேகமா இருக்குது. அதனால தான் நான் இதை பற்றி தெளிவா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ யோவான் வந்து அழைக்கப்பட்டார். அதனால அவர் போனார். பவுலுக்கும் இதே மாதிரி அனுபவம் நடந்தது நமக்கு தெரியும். அவர் எப்படி அவரா போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்டார், தானாக போகவில்லை.
அதாவது தேவன் தான் அந்த ப்ராசஸ ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிக்கிறவர் தேவன். பல சமயங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்ட்ட அவர் தான் வந்து பேசுறாரு. மோசேட்ட அவர் தான் இனிஷியேட் பண்றாரு. சாமுவேல் பேசாம படுக்க போறான். அவன்ட்ட அவர் தான் இனிஷியேட் பண்றாரு. இப்படி அவர் ஆரம்பிக்க வேண்டுமே ஒழிய, நம்ம போய் அத கஷ்டப்பட்டு அதுல நுழைந்து கொண்டு இருக்கும்போது, அங்க பிசாசானவன் வந்து ஏதாவது தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நம்மை கொண்டு போவதற்கு வழிகள் அதிகம் இருக்குது. அதனால தான் முதல்ல வார்த்த வசனத்துல, துணிகரமாய் உள்ளே நுழையாதீர்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே. ஆகிலும் கர்த்தர் எனக்கு அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவனை டக்குன்னு அவர் ஆண்டவர் கொண்டு போறாரு. இவனா போகல. அப்போ அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவனா எடுத்துக்கொள்ளப்படுறான். ஆண்டவர் வந்து அவனை எடுத்துக்கொண்டு அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. சில காரியங்களை கேட்கிறாரு, சில காரியங்களை பார்க்கிறாரு அவரு. அப்போ நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய காரியங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் பாதுகாப்பான வழி இந்த தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய உள் உணர்வும், அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற நம்முடைய உள் உணர்வும். இது 2ம் தான் ரொம்ப முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தை பிரைமரியா முதல் காரியம் தேவனுடைய வார்த்தை. ஸ்பெசிபிக் வில் குறிப்பிட்ட காரியத்துக்காக தெரியணும்னா நம்முடைய உள்ளுணர்வு அது எப்படி வரும்? அது தேவனுடைய வசன ஆவியானவர் மூலமாக அவர் நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை அவர் உண்டாக்குவார். அதன் மூலமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய இருதயத்துல பேசுற மாதிரி நமக்கு ஒரு இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் மூலம் தான் ஆண்டவர் பேசுறாரு. வேற எந்த காரியமும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் நம்ம ஏமாற்ற முடியும்ன்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு நாள்ல ரொம்ப உண்மையாவே பல காரியங்களினாலே நீங்க பாதிக்கப்பட்டு அன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க. இயேசுவானவர் உங்கள்கிட்ட தோன்றாரு. ரியலா தோன்றி உங்ககிட்ட உட்கார்ந்து அவங்கள ஆறுதல் படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆறுதல் படுத்தும்போது கண்டிப்பா வார்த்தையை சொல்லிதான் ஆறுதல் படுத்துவாரு. நான் உன்னை விட்டு விலகுறது இல்ல, உன்னை கைவிடுறது இல்ல, உன் கூடவே இருக்கிறேன், உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையும் அவரும் ஒன்னாதான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறாரு. அடுத்த முறை இதே மாதிரி நீங்க இன்னொரு தடவை ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறீங்க, சோர்வுக்குள்ள போயிடுறீங்க. அப்போ நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இயேசுவானவர் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம போன தடவை கொஞ்ச நேரம் இருந்தாரு, இன்னும் அதிக நேரம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இன்னும் நிறைய காரியங்களை பேசணும்னு எதிர்பார்ப்பீங்க. இப்போ இது வந்து ஒரு பழக்கமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அடிக்ஷனாக மாறிடும். ஆண்டவர் வந்தாதான் எனக்கு விடுதலைன்ற மாதிரி ஆயிரும். அந்த விசுவாசத்துக்கு இடமில்லாம போயிரும். அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையின் மேல நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு தேவையே இல்லாத போல ஆயிரும். ஆனா ஆண்டவர் வருகிறதை காட்டிலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்ன்றத நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்றைக்கு நம்ம அதை தேட மாட்டோம். தேடாம இருக்கும்போது ஆண்டவரா வந்து நமக்கு தரிசனத்தை கொடுக்கும்போது சந்தோஷமா அதை பெற்றுக்கொள்வோம். ஆனா அதை எதிர்பார்த்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா பல சமயங்களில பல மக்கள், அதுவும் விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை தேடி ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கறதுனாலதான் நான் இந்த காரியத்தை நான் தெளிவா உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். நாம் வேதத்துக்கும் வேத வசனத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேற எதுக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். அந்த ஆண்டவர் விஷன் கொடுத்தா, அதாவது சொப்பனம், தரிசனம், நேரடியாக தோன்றுதல் இதெல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அப்படி இல்லைன்னா கூட நம்மாலே வெற்றியாய் வாழ முடியணும். அதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் நான் நம்புறேன். அடுத்து இந்த தரிசனத்துல சில காரியங்கள் இருக்கு. சில 3 பகுதிகள் சொல்லப்படுது. ஒன்று பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் விஷன், அதாவது ஆவிக்குரிய தரிசனம். இந்த ஆவிக்குரிய தரிசனத்துல நம்ம கண்கள் வந்து திறந்திருக்காது, மூடி இருக்கும். கண்கள் மூடி இருக்கும். நம்ம டைரக்டா பார்க்காத டைம்ல நம்ம உள்ளுக்குள்ள நம்ம பார்ப்போம் அதை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, பவுல் முதல்ல அவன் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு தமஸ்குக்கு போற வழியில கீழே விழுந்து, வெளிச்சத்தினாலே பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து கண்ணு தெரியாம தமஸ்குல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய்
யூதாவின் வீட்டிலே தர்சுபட்டணத்தாகிய சவுல் என்னும் ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடம் வரவும் தான் பார்வையடையும்படியும் தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இது தேவன் அனனியா கிட்ட பேசுற காரியம். அனனியாட்ட என்ன சொல்றாரு, சவுல் அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தரிசனம் கண்டான்? அனனியான்னு ஒருத்தன் வர்றான். அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்றான். அவன் பார்வையிடும்படி ஜெபிக்கிறான்னு சொல்றத அவன் தரிசனம் கண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தரிசனம்னா கண்ணு முன்னாடி அவன் பாக்குறானா? ஏற்கனவே அவன் கண்ணு தெரியாம போயிருச்சே. அப்போ இதுல அவனுடைய மாம்ச கண்கள் பார்க்கவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள்ல அவன் பாக்குறான். அப்படி அனனியான்னு ஒருத்தன் வருவான், உன் மேல கை வச்சு நீ கண் தெரியும்படி ஜெபிப்பான்னு சொல்றத ஆண்டவர் காட்டுறத ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறான். அப்போ இது ஆவிக்குரிய தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கண் மூடி இருக்கும், நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா கண்கள் மூடி இருக்கும்போதே நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க முடியும் மனக்கண்களினாலே. 2வது திறந்த தரிசனம், அதாவது ஓப்பன் விஷன். இப்போ கண்ணு திறந்தா இருக்கும். இதுக்கும் எடுத்துக்காட்டு இருக்கு. இது எந்த பகுதியிலனா, பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கும் போது அவன் அடுத்த நாள் அவனுடைய சிரச்சேதம் பண்ண போறாங்க அவனை. அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இப்போ பேதுருவுக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்குது. கண்ணை திறந்து இவன் பார்க்கறான், தூதன் நிக்கிறான், இவனை எழுப்புறத பார்க்கறான். இவன் கையில இருக்க விலங்குகள் கீழே விழுது. அவன் சொல்றதை கேட்கறான். அவன் பின்னாடியே போறான், கதவெல்லாம் திறக்குது, வெளியே நிஜமாவே வந்துட்டான். கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்குது. இது ஒரு திறந்த ஒரு தரிசனம், அதாவது கண்ணு திறந்திருக்கும் போது பார்க்குற ஒரு காரியம், ஓப்பன் விஷன். இந்த மாதிரி தரிசனம் வருமா? தரிசனம் வரும். இப்படி ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஊழியரை பத்தி இப்படி சொல்லப்பட்டது. அதை நான் கேட்டேன். என்னன்னா, அந்த ஊழியர் ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு, கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வயல்வெளியை பார்க்குறாரு. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா அவர் கண்ணை பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெரிய தேவாலய கட்டடம் அங்க தெரியுது. இவர் உடனே அதை எடுத்து தன்னுடைய டைரி எடுத்து அந்த படத்தை வரைகிறாரு. படத்தை வரைஞ்சு முடிச்ச உடனே அந்த இடத்துல அந்த தரிசனம் இல்லாம போயிருது. வயல்வெளியா தான் இருக்குது. உண்மையாகவே அவர் அந்த ஊழியக்காரர் அந்த இடத்த பிறகு வாங்கி அந்த இடத்துல அவர் பார்த்த அதே மாடல்ல ஒரு தேவாலயம் கட்டி ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை அங்க ஆரம்பிச்சாராம். இப்போ அவருக்கு அந்த தரிசனம் தேவனாலே கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல அவர் கட்டுவாரு, இந்த மாதிரி இதுதான் மாடல் என்று சொல்லி அவருக்கு அந்த தரிசனம், ஓப்பன் விஷன், கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அந்த இடத்துல தெரியுது. ஆனா அவரு அதை வரைஞ்சு முடிச்சோடனே அது இல்லாம போயிடுச்சு. இப்போ இதுதான் திறந்த தரிசனம்ன்றது. இதெல்லாம் நடக்குது, இப்பயும் நடக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தரிசனம் ஆண்டவர் காட்ட முடியும். ஆனா நம்ம அழைக்கப்படாமல் அதுக்குள்ள நம்மளா போகக்கூடாது. ஆண்டவரை இப்படி காட்டினா தான் முடியும், நீங்க இப்படி முன்னாடி வந்தாதான் நம்புவேன் அப்படின்னு நம்ம நிக்க கூடாது. ஏன்னா முதல்ல வாஸ்தவம், கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, அடுத்து இன்னொரு காரியம், ஞான திருஷ்டி. ஆங்கிலத்துல இதை டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்னா ஃபேக்கல்டிஸ் ஆஃப் த பாடி ஆர் சஸ்பெண்டட், அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்காம அப்படியே இருக்கிற டைம்ல ஒரு ஞான திருஷ்டி அடைகிறது அப்படின்றது. இதுக்கும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கிறேன். இது பேதுருவுடைய ஞான திருஷ்டி. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அப்படி அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு வருது. அப்புறம் பார்க்குறான், வானம் திறந்துருக்குது, ஒரு கூடு இறங்குது, இதெல்லாம் பார்க்குறான். அப்போ அவன் கை காலெல்லாம் இயங்காம சேவிட்டு இருக்கிற நிலைமையில அவன் பார்க்குறான் சில காரியங்கள். இப்போ இதுவும் நடக்குது. இந்த காரியமும் அந்த முடிஞ்ச உடனே அந்த மக்கள் அவனை தேடி வர்றவங்க வர்றதுக்கும் இந்த தரிசனத்துடைய பொருளும் கரெக்டா இருக்கிறத பார்த்து இவன் அவங்களோட போறான். அங்க ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகுது. அப்போ இந்த டிரான்ஸ்ங்கிறது, ஞான திருஷ்டிங்கிறதும் இருக்கு. அப்போ தரிசனத்துல சில காரியங்களை பார்த்தோம். சொப்பனம், அதாவது நமக்கு வர்ற சொப்பனங்களுக்குள்ள ஏதாவது பொருள் இருக்கா, ஆண்டவர் ஏதாவது என்கிட்ட பேசுறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு அடிக்கடி வருது. நைட்டு வருகிற நிறைய சொப்பனங்கள் நமக்கு பொருள் தெரியாதப்போ
நமக்கு வந்து குழப்பமா இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நெறைய நேரத்த போய் கேட்டுட்டு இருக்கோம். சொப்பனம் வந்து எல்லா சொப்பனங்களும் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது நாள் முழுதும் நம்ம செய்ற வேலைகள், இல்ல வேலைப்பளு, மனதுல இருக்க பாரங்கள், இவற்றையெல்லாம் ராத்திரியில நம்ம தூங்கும்போது நம்முடைய இருதயம் வந்து சரி செஞ்சுகிட்டு இருக்குது. அத ஒழுங்குபடுத்திட்டு இருக்கும்போது சில சொப்பனங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல சில காரியங்கள் அ சொப்பனத்த பத்தி போட்டிருக்குது. "தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல, வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும்" அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு ஒரு வசனம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், "அநேக சொப்பனங்கள் மாயையா இருப்பது போல" அப்படின்னு வருது. அப்போ தொல்லையின் திரட்சியினால், அதாவது நெறைய காரியங்கள்ல இன்னைக்கு பகல் முழுக்க நம்ம ஈடுபட்டுறதுனால சொப்பனம் வருது. அதே மாதிரி அ அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்குது. அப்போ சொப்பனங்கள்ல எல்லாமே அர்த்தம் இருக்கணும் அவசியம் இல்ல. உண்மையாவே தேவனிடத்திலிருந்து சொப்பனம் வருதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதனுடைய அர்த்தத்த ஆண்டவர் தெளிவா காட்டிருவாரு. நம்ம போய் ஒருத்தர் இந்த சொப்பனம் கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போய் ஒருத்தர்ட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீர்களானால், உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் கண்டிப்பா தெரியும். இல்ல ஒருவேள அன்னைக்கு தெரியல அப்படின்னா, நீங்க அத கொஞ்ச நாள் பத்திரமாக ஒரு இடத்துல நீங்க பத்திரப்படுத்தி வச்சுருங்க. அ ஆண்டவரே நீங்க எனக்கு தெளிவா காட்டுங்க, எப்போன்னு நீங்க காட்டுங்கன்னு சொல்லி நீங்க அத ஓரத்துல வச்சிடலாம். இல்ல அத விட்டுறலாம். அத நீங்க மறந்து விட்டுறலாம். இந்த 3 காரியமும் செய்யலாம் சொப்பனத்தை குறித்து. இப்போ சொப்பனம் எல்லாமே நம்ம வந்து தேவன் தான் பேசுறாருன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. தேவன் ஏதோ சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதனுடைய பொருள் தெரியும். நமக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு யோசேப்பு, அடுத்தது தானியேல் போன்றவர்கள். இப்போ நம்ம ஆண்டவர்ட்டயே கேட்கலாம். நம்ம போய் ஒருத்தர்ட்டயே மற்றவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தது ஆண்டவர் வந்து நேரடியாக தரிசனம் குடுக்குறாரா? அப்படின்னா குடுக்குறாரு. அப்படி நெறைய காரியம் நடந்திருக்கு. ஆண்டவரோ, தேவதூதர்களோ நேரடி தரிசனம் கொடுக்கிற காரியம் நெறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கும் நடக்குது. ஆனா, இத போய் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கேட்க வேண்டாம், தேட வேண்டாம். ஆண்டவரே நீங்க நேரடியா வந்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஆண்டவரா வந்து கொடுக்கும்போது அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அத வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அப்புறம் அவன பத்தி சொல்லும்போது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, பிரத்யட்சம்னா தோன்றி டைரக்ட்டா பார்க்குறான். இதே மாரி தான் சகரியாவுக்கு டைரக்ட்டா தேவதூதன் தோணுனது நமக்கு தெரியும். மரியாளுக்கு தேவதூதன் தோணுனது தெரியும். அப்போ அ அதே மாதிரி அ அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அனனியா வந்து பவுல்ட்ட போய் பேசுறாரு. அவன்ட்ட போய் பேசும்போது என்ன சொல்றாரு? 17ஆம் வசனத்த வாசிக்கிறேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, "சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர், நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் படும்படிக்கும் என்னை அனுப்பினார்ங்கிறார்." அப்போ இங்க பவுலுக்கு இயேசுவானவர் வழியிலே தரிசனமானார்ன்றத நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். இப்போ பவுலுக்கும் டைரக்ட்டா ஆண்டவர் வந்து காட்சி அளித்திருக்கிறார். கொர்நேலியுவுக்கு தேவனுடைய தூதன் காட்சி அளித்திருக்கிறார். பவுலுக்கு இன்னொரு முறை அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, "அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னைக் குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும்" என்றான். கப்பல் சேதத்துல அவன் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆண்டவர் பக்கத்துல வந்து பேசுறாரு. அதனால தைரியமா இரு அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் கேட்டாங்களா? தரிசனம் வேணும், ஆண்டவரே நீங்க பக்கத்துல வாங்கன்னு கேட்டாங்களா? இல்ல. ஆண்டவரா வந்து அவங்கள திடப்படுத்துறாரு. அது ஆண்டவருடைய கையில நம்ம குடுத்துறணும். நம்ம போய் உள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா, இதுல பெரிய ஒரு ஒரு வஞ்சகம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் வந்து ஒளியின் தூதன்றது நமக்கு தெரியும். அவனும் தூதனுடைய வேஷத்த அவன் தரிக்க முடியும். அவன் வந்து பிரகாசமா இருக்க முடியும். ஏன்னா, அவனுடைய பேரே ஒளியின் தூதன் தான். பிரகாசிக்க முடியும். ஒரு நல்ல உணர்வை நமக்கு கொடுக்க முடியும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையோடு இசையாத எதையும் நாம் ஒதுக்கி தள்றத நம்ம வழக்கமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து வராத எந்த காரியத்தையும் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். இப்போ ஏன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, இப்படி ஏதாவது வஞ்சகத்துல நம்ம கொண்டு போய் விட்டுருவான் பிசாசு கடைசில. அதனால தான் வேத வசனத்தைக்கு முதலிடம் கொடுப்பதும், அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே கொடுக்கிற
உள்ளுணர்வு, இன்வர்ட் விட்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உள்ளுக்கு இருந்து நமக்கு சாட்சி சொல்றாரு, ஆமா இதுதான். ஒரு காரியம் நடக்கும்போது நமக்குள்ளே சொல்லுவார், ஆமா இதுதான், நீ செய்யறது கரெக்ட் போ. இல்ல ஒரு சமாதானமே இருக்காது, இது வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருக்குன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ இது நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்னொரு ஒரு காரியம் இருக்குது, தேவனுடைய நேரடியான குரலை கேட்கும் விருப்பம். இது நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து பாடல்களை கூட பார்க்குறோம். ஆண்டவரே அவனுடைய குரலை கேட்க ஆசையா இருக்கு, உங்களை நேர பார்க்க ஆசையா இருக்கு. உண்மைதான், ஆசைதான் இருக்கு. ஆனா ஒரு ஊழியர் இப்படி சொல்றாரு, இது கொஞ்சம் ஒருவேளை கிண்டலா தோணுனா கூட, தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பமா இருக்குதுன்னு சொன்னா வேதத்தை சத்தமாக வாசியுங்கள்ன்றார். அதுலேருந்து ஆண்டவர் பேச முடியும். நம்ம சத்தமா வாசிக்கும்போது நம்ம காதுக்குள்ள ஆண்டவருடைய சத்தம் போகும். அப்போ எலியாவுடைய வாழ்க்கையே நமக்கு தெரியும். எலியா வந்து எசபேலுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது, அவன் 40 நாள் நடந்து ஓரேப் பர்வதத்துல போறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம், அமர்ந்த மெல்லிய சத்தம் வந்த உடனே தான் அவன் வந்து முகத்தை மூடிட்டு வந்து நிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்துல பேசுறாரு. ஒரு பிரம்மாண்டமான, பிரமிக்கத்தக்க விதத்திலே, ஒரு உணர்ச்சிகளை தூண்டும் விதத்துல ஆண்டவர் பேசலங்க. பட்டார் படார்ன்னு வெடிச்சுக்கிட்டு பூமிய ஆட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவர் பேசல. அமர்ந்த மெல்லிய சத்தத்துல நம்ம வந்து பயப்படாம இருக்கிற வழியில அழகா நம்மளோட அமைதியா தான் பேசுவாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல பேசுகிற சத்தத்தை நாம் கேட்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஸ்பெக்டாகுலர் திங்ஸ், ஒரு பூமி எதிர்ச்சியும் ஒரு அக்னியும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்தாதான் நான் நம்புவேன், இந்த சத்தத்தை கேட்டாதான் நம்புவேன் நம்ம இருக்கக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்ட ஒரு ஆள் பவுல். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல அவன் வந்து அந்த தமஸ்குவுக்கு ஆண்டவருக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு போயிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்கிறான். சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீர் யாருன்னு கேட்கிறான். துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். நீ எழுந்துச்சு போ, நான் சொல்றது உனக்கு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னாரு, அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சா அவனுக்கு கண்ணே தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காட் எப்போ வருதுன்னா நம்மளை எச்சரிக்கிறதுக்கு வருது. ஒரு தவறு செய்யும்போது சத்தமா கேக்குது, ஆனா அவனுக்கு தான் அது புரியுது ஒழிய சுற்றில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இடி முழக்கம் கேக்குது அப்படின்னு சொல்லி இடி முழக்கம் தாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவனுக்கு கிளியரா கேக்குது. அப்போ இந்த காரியம் ஒருவேளை நம்ம எச்சரிக்கப்படும்போது அது யார் சொல்லியும் கேட்கல, என்னனாலும் கேட்காத ஆளு, ஆண்டவர் பேசியும் கேட்கலன்னா இப்படி ஒரு சத்தமா ஆண்டவர் பேசலாம், அதுவும் இருக்கலாம். இப்போ நம்ம அப்படி ஒரு முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லையே. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு செவியில திறந்தானே வச்சிருக்கோம். இப்போ ஒருவேளை மனப்பிரச்சனை இருக்கு அப்படின்னா சிலருக்கு வந்து காதுல யாரோ பேசுற மாதிரிலாம் இருக்கும். அதாவது இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அது. அதனால இந்த காரியத்தை நம்ம வந்து தயவுசெய்து இதுல கவனமா இருப்பது அவசியம். அடுத்தது தனிப்பட்ட தீர்க்க தரிசனம். ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் கொடுக்குறாங்கன்னா அவங்க தேவனிடத்துல இந்த டைரக்டா கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டைரக்டா வந்தாலும் அது அவங்களுடைய குணம், அவங்களுடைய மனம், அதன் மூலமாக தான் வெளியே வருது. ஏதாவது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில உண்மையா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்பது ஒரு கவனிக்க வேண்டிய உண்மை. சில மாறுதல்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் வழியா வருது. மீண்டுமாக அழுத்தி திருத்தமாக சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, வேத வசனமும் பரிசுத்த ஆவியின் உள்ளுணர்வும் தான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம அவருடைய ஆடு. அவருடைய சத்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும் என்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்கிட்ட போய் நம்ம நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாஸ்டர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் பாஸ்டர்கிட்ட கேட்டாராம். பாஸ்டர் சொன்னாரா, வேத வசனம் அப்படின்னு சொன்னாராம். வேதத்தை போய் வாசிங்கன்னாராம். இதுதான் உண்மை. ஏன்னா இப்படி ஒரு வசனம் சொல்லுதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள்,
விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி வருதே. அப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த வசனத்தின் பொருள் தீர்க்க தரிசனம் வரம் வந்து நமக்காக இல்ல, பிறருக்காக, மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக தான் அது வேணும். நமக்கு நாமே வந்து தீர்க்க சொல்லிக்கிறதுக்கு இல்ல. நம்மள நாமளே உயர்த்துறதுக்கும் இல்லன்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த காரியத்துல கவனம் தேவை. இன்னொரு ஒரு 3 காரியங்கள் இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டும். எப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற காரியம். ஷிஃப்டிங் குறித்து. இல்ல வந்து வேலைய மாத்தி, இந்த வேலைய விட்டுட்டு வேற வேலை போறது. இல்ல ஊழியத்துக்காக உங்களுக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்ற காரியம். இல்ல நீங்க இவங்கள தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற காரியங்களிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டால், கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் ஆமா அப்படின்னு சொல்றாருன்னா, அத நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல ஆண்டவர் சொன்னதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கு. இந்த 3 காரியங்கள் இந்த இந்த சில காரியங்கள் நான் சொன்னேனே இதுல வித்தியாசமா இருக்குன்னா, அத தயவுசெய்து அத எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே அ அதாவது நமக்குள்ளே இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு குடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா விசுவாசிகளாகி எல்லாருக்குமே ஆண்டவருடைய முகத்த பார்க்கணும், அவருடைய சத்தத்த கேட்கணும். அந்த சொப்பனங்களும், தரிசனங்களும் ஒரு அ ஆவிக்குரிய மண்டலத்துல நெறைய அனுபவங்களும் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்ம அ வாஞ்சிக்கிறதுல தவறு ஒன்றும் இல்ல. தூதர்களின் தரிசனம், நேரடியா அவர பார்க்கிறது இதெல்லாம் வந்து நல்ல காரியம் தான். ஆனால் அவைகளை குறித்து நாமே போய் தேட தேட வேண்டிய அவசியம் இல்ல. நாமே அதுக்காக முயற்சி எடுத்துட்டு கஷ்டப்பட்டு அதே போய் நம்ம ம அ தேடிக்கிட்டே அலைய வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவரா கொடுத்தார் என்றால் ரொம்ப சந்தோஷம். நம்ம அதை எடுத்துக்கொள்ளவும். நாமாகவே அதை தேடி போக வேண்டாம் என்பதுதான் நம்ம அதுல கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அ முக்கியமான காரியம். அப்போ நம்ம ஆண்டவரை பார்க்கணும், தூதரின் தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிக்கலாமா? வாஞ்சிக்கலாம். ஆண்டவரே நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற வேண்டியது அதுதான் நல்ல ஒரு சரியான காரியமா இருக்கும். ஏன்னா, அதிகமாக நம்ம அதை தேடும்போது, அதில வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் உண்டு. அழைக்கப்படாமல் நுழைவது சரியல்ல. அதாவது டோன்ட் கோ அன்இன்வைட்டட். ஆண்டவரா அத அழைத்து, அவரா கொடுக்கும்போது சந்தோஷமா அத ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை நீங்க குடுக்கலன்னா கூட பரவால்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றாரு. அதனால இந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் உங்கள அ வேதத்தின் அடிப்படையில உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.